இன்றைக்கி நம்ம சாம்பார் தான் வைக்க போகிறோம். முருங்கைக்காய் மாங்காய் போட்டு எங்கள் மரத்துலேயே இருந்த முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷாக. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள், இது கூடவே உப்பு, 2 சின்ன தக்காளியும் ஒரு 1/2 பல்லாரி வெங்காயமே வெட்டி வச்சுருக்கேன். இதை கூட சேர்த்துக்கலாம். வெறும் துவரம்பருப்பு மட்டும்தான் வேக வச்சுருக்கேன். ஸ்டைலில் நான் சாம்பார் இன்றைக்கி வைக்க போகிறேன். நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வேகட்டும். துவரம்பருப்பு நல்லா வெந்துருச்சு, இப்படியே இருக்கட்டும். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சுருந்தா பருப்பையே சேர்த்துக்கலாம். புளி கரைச்ச தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு தேவையான அளவு அப்படியே போட்டாச்சு. இது ஒரு மாங்காய் லைட்டாக வெந்ததுமே இதை தாளித்து விட்டுலாம். இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் தாளிச்சுக்கிட்டோம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மட்டன் சுத்தமாக கழுவி ஒரு 300 கிராம் இருக்கும், கழுவி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு 1 ஸ்பூன், இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தண்ணி மட்டும் நல்லா சுண்டுற அளவுக்கு இப்போ இந்த அடுப்புலேயே இருக்கட்டும். மட்டன் நல்லா வெந்து மசாலாலாம் இதாகிடுச்சு. இப்போ அதை எடுத்து வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் சுக்கா தான் செய்கிறேன். தூள் சேர்த்துக்க போகிறோம். மட்டன் சுக்கா ரெடி. இதில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா, சாம்பார், முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார், சாப்பாடு, மாம்பழம்.